வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணூர்ல கேஸ் லீக் நேத்து நைட் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகி நிறைய பேருக்கு வந்து சிவியர் இரிட்டேஷன் நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு 25 பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. அதாவது அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன பிரச்சனை, இப்படி எதனால நமக்கு நடந்துச்சு, இப்ப என்ன அங்க இருக்க சூழ்நிலை என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. கடந்த வாரம் தான் பாத்தீங்கன்னா எண்ணூர்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து கடல்ல கலந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது, கடுமையா பாதிக்கப்படுது. இது அதோட தாக்கம் வந்து இன்னும் குறையவே இல்லை. அதுக்குள்ளேயே அடுத்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு அமோனியா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு உர தொழிற்சாலை, அதாவது எதிர்க்கல உர தொழிற்சாலையில வந்து ஒரு ஒரு ஏற்பட்ட கசிவுனால அங்க வந்து அமோனியா கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அந்த அமோனியா கேஸ் லீக் ஆனதுனால பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. மற்ற பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு விட சிரமப்பட்டிருக்காங்க. கண்ணு கண்ணு எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒரு 25 பேர் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த அட்மிட் ஆகி இப்போ நேற்று நைட் பாத்தீங்கன்னா ஒரு 2:35 பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு நடத்தி, ஆமா இல்ல கேஸ் லீக்கேஜா இருக்கு அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறாங்க. காலையில வந்து அது வந்து விடிய காலையில வந்து அது சரி செய்யப்படுது. அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சரி செய்யப்படுதுன்னு சொல்லி மேல ஏறி, அதாவது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஜீப் மேல ஏறி நின்று இது சரி செய்யப்பட்டுருச்சு அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணாலும் அங்க இருக்க லோக்கல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றாங்க. அவங்க வந்து இது இருக்குல்ல, நிரந்தரமா போடணும்னு சொல்லி. ஆனா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது நடவடிக்கை எடுத்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலையை தற்காலிகமா மூடியிருக்காங்க. நிரந்தரமா மூடணுன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த இந்த சாயந்தரம் வரையும் பாத்தீங்கன்னா அவங்க பண்ண போராட்டங்கள் தற்காலிகமா வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இதோட காரண காரியங்கள் என்னென்ன, எதனால நடந்திருக்கு அப்படின்றத முழுமையா வந்து ஆய்வு பண்ணி இப்ப இருக்க பக்கத்துல இருக்க அதாவது அந்த அந்த ஆலை பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எண்ணூர் துறைமுகத்துல உள்ள கடலுக்குள்ளதான் இருக்கும். அந்த கடலுக்குள்ள இருக்க பைப்ல தான் வந்து பார்த்தா லீக்கேஜ் ஆயிருக்கு. கடல் தண்ணியோட சாம்பிள், அங்க இருக்க சாம்பிள் எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி அது ஃபியூச்சர்ல வராம இருக்குது இல்ல அந்த ஆலையே வேணுமா வேணாமான்றத முடிவு பண்ணுவாங்க. இது வந்தா என்ன இது மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்தே ஆகும். சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நடந்திருக்கிற ஏரியால இருக்க ஏரோட கண்டாமினேஷன் லெவல், சீ வாட்டர் அதை எடுத்து அதுல இருக்க டெஸ்ட் பண்ணி இது எதனால வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்றத வந்து கரெக்டா ஆராய்ஞ்சு இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான சேஃப்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லாமே எடுக்கணும். எல்லா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணணும். அது பிறகு இப்ப நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. சரியான நேரத்துல வந்து டைமிங்ல வந்து இது வந்து இது பண்ணனால நிறைய உயிர் பாதிப்பு வந்து கம்மியாயிருக்கு. நம்ம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அப்புறம் அங்க இருக்க லோக்கல்ல இருக்க ஏடிஎஸ்பி சரவணகுமார், ஆவடி ஏடி இந்த கோரமண்டல் கம்பெனில அமோனியா கேஸ் லீக் ஆச்சுன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல 1 ஹவருக்கு மேல எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணா பதட்டம் வந்துச்சு. நாங்க அதனால இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்தோம். இந்த பெரியமுக்கு வில்லேஜ் தான் பக்கத்துல ஒட்டி இருக்குது. அதுல இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் வெளியே கொண்டு போயிருந்தோம். அது எப்படின்னா வந்து இந்த அமோனியா கேஸ் வந்து கடல்ல ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி வந்து ஒரு பைப்ல வந்து கடல்ல இருந்து ஷிப்ல இருந்து அந்த பைப்ல தண்ணி கூடி உள்ள வரும். பட் இப்ப ஷிப் இது இல்ல. அந்த ஆல்ரெடி இப்ப நம்ம தண்ணி இங்க இருந்து வாட்டர் பைப் இங்க இருந்து அந்த ஃபிளைஓவர் வரை போட்டோம்னா தண்ணி ஆஃப் பண்ணா கூட அந்த பைப்ல கொஞ்சம் கிடக்கும்ல தண்ணி, அந்த மாதிரி அமோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்குள்ள வந்துருக்கு. இந்த தண்ணிக்குள்ள வந்ததுனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த கடல்ல காத்துல கலக்கும் போது அந்த ஸ்மெல் இருந்துச்சு. இப்ப எல்லாமே நான் அந்த ஸ்பாட்ல பார்த்துட்டேன். அந்த பிளான்ட், அந்த கம்பெனியோடைய சீஃப், அந்த ஹெட் ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட பேசிட்டேன். எந்த பயப்படும், ஏன்னா மக்கள் நிறையவங்க வயசான லேடிஸ் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க, பதவிச்சு அங்கேயும் போனாங்கன்னா மனசு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதுக்காக தான் நேரடியாக சொல்றதுக்கு அவங்க யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம், அழகா நிம்மதியா தூங்குங்க. சரிங்களா? எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு. இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நிறைய வந்து வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொய்யான மெசேஜ் வருது. அதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம அவங்களால உதவி பண்ண முடியாதையும் உபதிரவம் பண்ணாம அது கரெக்டான மெசேஜ் என்னன்றதை பார்த்துதான் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணி மக்கள் வந்து பேனிக் பண்ணாம இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி இதுல வந்து உயிரிழப்பு ஏற்படுற காரணம் இந்த பேனிக்ல நாம தான் நடக்கும். அதனால வந்து கரெக்டா ஆராய்ஞ்சு இந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹசார்டியஸ் என்னென்ன இருக்குன்றது வந்து
எல்லா இண்டஸ்ட்ரியும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதோட சேஃப்டி மெசேஜ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம வச்சிருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லாம ஒரு சிட்டியை வந்து டெவலப் பண்ணி போறதுன்றது கஷ்டம். இருந்தாலும் அதை எப்படி சேஃப்டியா இருக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மகிட்ட இல்லாட்டியும் வெளிநாட்டுல இருந்து கத்துக்கிட்ட வச்சு இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஃபியூச்சர் நடக்காம இருக்கணுன்றதுதான் எல்லாரோட கோரிக்கையா இருக்கு. மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்ப வந்து தற்காலிகமா போராட்டமும் வாபஸ் வருது. இப்ப வந்து நல்லா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்காங்க நியூஸ் வந்து 25 பேர் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வந்து இப்ப வந்துருக்காங்க. ஒரு 2-3 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் இருக்கு. மேலும் இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் நியூஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மறக்காம டிடி கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.